ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும் ஒரு அசத்தலான புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பு தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஏதாச்சும் டிகிரி, பிஇ, பிடெக் முடிச்சிருக்கணும். சேலரி பொறுத்தவரைக்கும் 47,000 ஸ்டார்ட் ஆகுது. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இது வந்து கோர்ட் அசிஸ்டன்ட்க்கான ஜாப். இந்த ஜாப் வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜூன் மாசம் 27ஆம் அப்ளை பண்ற மாரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். சரி வாங்க இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்றது? என்னென்ன போஸ்ட் கால்குலேட் ரெக்கமெண்ட் பண்றாங்க? அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? சேலரி என்ன? எல்லாத்தையும் டீட்டெயிலா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்துருக்கிறது அந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து வந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாலருந்து வந்திருக்குது. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு என்னைக்கு வந்திருக்குன்னா, ஜூன் மாசம் 5ஆம் தேதி வந்திருக்குது. இவங்க வந்து 2 விதமான போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்கன்னா, ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் ஜூனியர் புரோகிராமர். இதுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த ஜாப்க்கான எனது சேலரிய பொறுத்தவரைக்கும் பே லெவல் 6 குடுக்குறாங்க. அதாவது 35,000லேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் சேலரி இருக்குது. அது பேசிக் மட்டுமே. இது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸுமே உங்களுக்கு உண்டு. இதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து 30 வயசு இருக்கீங்க எலிஜிபிள். இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் பிஇ ஆர் பிடெக் வந்து முடிச்சுக்கணும். அதில வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுக்கணும். அப்புறம் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதாவது பிசிஏ முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கான எக்ஸாம் பேட்டர்ன பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஆப்டிட்யூட் இருக்கும். அதுக்கப்புறம் பிராக்டிகல் ஆப்டிட்யூட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இந்த 4 மோட்ல வந்து இவங்க வந்து அவங்கள வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. 2வது போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் என்னன்னா, 2வது போஸ்ட் சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் கம் சீனியர் புரோகிராமர். இதுவும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். இதுக்கான சேலரி பொறுத்தவரைக்கும் ஸ்டார்ட்டிங்லேயே 47,600 இருக்கு. அதாவது பேசிக்ஸ் மட்டுமே. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இதுக்கான ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும் 18 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன பொறுத்தவரைக்கும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான் பிஇ ஆர் பிடெக்ல வந்து கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சுக்கணும். வித் வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதுக்கு. நீங்க வந்து ஜூனியருக்கு அப்ளை பண்றீங்க. அதுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் எலிஜிபிள் தான். பட் சீனியருக்கு அப்ளை பண்றீங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. அப்படி இல்லன்னா மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் அப்படின்னா எம்எஸ்சி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது அப்படி இல்லன்னா பிஎஸ்சி இன் கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஆர் பிசிஏ முடிச்சுக்கணும். இதுக்கு வந்து 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து லால வந்து நீங்க டிகிரி முடிச்சிட்டீங்க. உங்களுக்கு வந்து மோஸ்ட் அட்வான்டேஜா உங்களுக்கு இருக்கும். இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் இதுக்கும் அதே மாரி தான். ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது ஆப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆப்டிட்யூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிராக்டிகல் ஆப்டிட்யூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இந்த 4 மோட்ல தான் உங்கள ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து ரூ. 1000 வந்து சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம்னா ஜெனரல் அப்புறம் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ரூ. 1000 சொல்லியிருக்காங்க. அது தவிர எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மென், டிஃபரெண்ட்லி ஏபிள் கேண்டிடேட்ஸ், ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து என்ன ஃபீஸ் சொல்லியிருக்காங்க 250 மட்டும் பே பண்ணா போதும். இதை தவிர்த்து மற்ற எல்லா கேட்டகரிக்கும் ரூ. 1000 வந்து இவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை சொல்றாங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா, ஜூன் மாதம் 27ஆம் தேதி நைட்டு 11:55க்கு இதுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கான அப்ளை பண்ணுறனா அஃபிஷியல் அப்ளை லிங்க்கையும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்மையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.